guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனில இருந்து வீக்லி வர்ற குக் வித் கோமாளியோட ரோஸ்ட் ரிவ்யூ என்ன வேணாலும் சொல்லலாம், அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆங்க்ரி தாமு அண்ட் ரோஜா வித் ராமர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாங்களும் அந்த எபிசோட் பார்த்தோம், எங்களுக்கே குழப்பமாயிருச்சு. இப்போ உண்மையிலே கோவப்படுறாங்களா இல்லை இவங்க இப்போ பாதியில் போகணும், அதுக்கு ஏதாவது ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் சும்மா யோசிச்சு பார்ப்பேங்க. ஃபுல் கமிட்மெண்ட்டோட சீசன் 1, 2, 3 எல்லாம் சும்மா அப்படி இருக்கும். அப்படி இருந்த ஷோ வந்து இப்போ எல்லாம் ஜூஸ் மாதிரி ஆகி எல்லாம் கொலைஞ்சி போய் எல்லாம் அப்படியே கலந்து ஒரு மாதிரி கொயன்னு ஆயிடுச்சு. திடீர்னு 2 ஆங்கர் போடுவாங்க, திடீர்னு ஒருத்தர் வருவார் ஒருத்தர் போவார், ஒரு நாளைக்கு அன்சர் வருவார், ஒரு 2 வீக் வருவார், அப்புறம் திடீர்னு குரேஷி வருவார். என்னெல்லாம் நடக்குது, தூங்கிட்டு இடத்த பிடிச்சிட்டாவது இருந்துச்சு. அதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக இந்த சீசனை வந்து இப்போ இன்னும் ஒரு 8-10 வாரம் இருக்கு போல இருக்கு. இருக்கிற மிச்ச காலத்தையாவது கொஞ்சம் கலகலன்னு ஓட்டணும். உள்ளே இருக்கிறவங்க குக்கும் சரி கோமாளியும் சரி அவங்களோட அவ்வளவுதான், இதுக்கு மேலே என்னதான் பண்ணுறது அப்படின்னும் போது இந்த போன சீசன்ல எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களையெல்லாம் மறுபடியும் கூட்டு வராங்க. இந்த ஷோவுக்கு மட்டும் இப்போ இந்த வாரம் புதுசாக டெலிகாஸ்ட் ஆகிற ப்ரோமோ பார்த்தேன். 3வது வாட்டி ஆடு வெட்டி ஆடுவெட்டி உமீர் இப்போ 3வது வாட்டி வர்றாரு. சபானா ராஜுவோட வந்துச்சுல போன வாரத்துக்கு, இவன் மறுபடியும் இந்த வாரமும் வருது. பாபா பாஸ்கர் மாஸ்டரா உள்ள எடுத்து விட்டாங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் வந்து அந்த பாபா பாஸ்கர்லாம் எவ்வளோ ஆக்டிவ்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த ப்ரோமோவிலேயே அவர் தான் பேசுறாரு. ப்ரோமோவில் அந்த அளவுக்கு பழைய கண்டஸ்டன்ஸ் அவங்களெல்லாம் கூட்டு வந்து ஒப்பேற்ற வேண்டிய நிலைமையில தான் இருக்கு. இதுல போன வாரம் ஏதோ ராமரோட உடம்பு சரியில்லை போல இருக்கு. ராமருக்கு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. என்ன எதுங்கிறத உள்ள போய் பார்ப்போம். சரி வாங்க, இது ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நான் கூட நம்ம ரோஜா மேம் சிரிச்சிட்டு இருக்கிறத பாக்குறப்போ ஏதோ பிராங்க் தான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா கோச்சிட்டு உண்மையிலேயே வெளியே போயிட்டாங்க. அப்படி இந்த மனுஷன் என்ன சொன்னாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இது நடந்ததுக்கு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி முன்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தாமோதரன் ஐயா என்ன சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு 2 எலிமினேஷன் இருக்கு, யாரு லீஸ்ட் பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்கள இருந்து 2 கப்பல் வெளியே போயிருவாங்கன்னு சொன்னாங்களா. அதுக்கு நம்ம ராமர் ஐயா என்ன சொன்னாரு, இன்னைக்கு 2 எலிமினேஷனா, அப்ப இங்க 2 பேர் போறாங்கன்னா ஜட்ஜ்ல இருந்து 2 பேர் போகணும்ட்டாரு. ரோஜா அம்மாக்கு உச்சக்கட்ட கோவம் வந்துருச்சு. அத ஆன் கேமரால காட்ட முடியாது அப்படின்றதுக்காக சிரிச்சுக்கிட்டே எலிமினேட் பண்ணுமா ஜட்ஜையா யார பண்ணும் சொல்லு அப்படின்னு பொசுக்குன்னு ஏஞ்சி நின்னு ராமர் கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம சாரையும் பிடிச்சு தள்ளி விட்டாங்க. இன்னைக்கு நான் எலிமினேட் ஆயிட்டு போறேன். என்னது வீட்டுக்கு இருக்க போறேன்? ஐயா இதெல்லாம் அவங்களோட டிராமா, உண்மையான கோவமும் இல்லை ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு இப்போ போகணும் இந்த டைமுக்கு அப்படின்னா அடுத்த வாரம் அவங்க வந்திருக்க கூடாதுல்ல. உச்சக்கட்ட கோவம் இல்ல, அதுக்கப்புறம் அதை பத்தி அவங்க பேசல, உச்சா முட்டிக்கிட்டு வந்ததுனால போயிட்டு இருக்காங்க. அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு ஏதோ அவசரமா ஏதோ முட்டிக்கிட்டு வந்திருக்கும், போவாங்க வருவாங்க பாருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வரல. ஸோ அவங்களுக்கு போக வேண்டி இருந்திருக்கு. ஸோ போக வேண்டி இருக்கும்போது இப்படி ஒரு சின்ன ட்ராமா. உண்மையா இவங்க அப்படியே கோவப்பட்டு அறுத்து தள்ளிட்டாங்க. இது கூட நீ உருப்படியா பண்ண மாட்டேன், நானே பண்ணிக்கிறேன். அம்மா உன் வீட்டை பெருக்கிறேன்னு சொல்ல, அவன் வீட்டை விட்டு போறானாமா. அதுக்கப்புறமும் நம்ம ராமர் கெஞ்சினாரு கதனாரு காலையே விழுந்து பார்த்தாரு. ஆனாலும் நீ ஏன் என் வீட்டுக்கு வந்து கெஞ்சி நீ தான் எனக்கு ஜட்ஜா வேணும்னு கேட்கற வரைக்கும் நான் திரும்பி வரமாட்டேன் போடா அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. அங்க ஆந்திராக்கு போனோம் எட்டி பார்த்தோம் திரும்பி வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. பட் நம்ம மானிட்டர் பின்னாடி எட்டி பார்த்தா 8 தூரத்துக்கு அம்மா இல்ல, 8 கால் பூச்சி தான் இருந்துச்சு. அதனால என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் உள்ள வந்து சும்மா பிராங்க் பண்ண கேமராவை பாருங்க அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஷோ முடிகிற வரைக்கும் மேடம் திரும்பியே வரல. ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்களோ. என்ன போனவன இன்னும் காணோம், புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா?
அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா நடந்துக்கிட்டு காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நீங்க பேக்ரவுண்ட்ல டொடன் டொடன் அப்படின்னு பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷன்ல காமிச்சு சேர தள்ளி விடுறதையே 3 தடவை ரிப்பீட் மோட்ல காமிச்சா நாங்க நம்பிடுவோமா? இதெல்லாம் உங்க சேனல்ல 15 வருஷமா பார்த்தாச்சு. ஏதாவது ட்ரை பண்ணுங்க டிஆர்பிக்காக அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயாச்சு. பரம்பரை இதே பொறி வைக்கிறீங்களே, இன்னும் நமக்கு போகுது இது. ஆக்சுவலா உண்மை என்னவா இருக்கும்னா, மேடம் வேற அரசியல்ல இருக்காங்கல்ல, அதனால ஏதாவது அழைப்புகள் பின்னாடி வந்திருக்கும். இதை இவங்க இங்க சொல்லிருப்பாங்க. அத ரக்ஷன் எப்பவும் போல ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால ரோஜா மேம் இன்னைக்கு நம்மளோட கண்டினியூ பண்ண முடியாது, அடுத்த எபிசோடுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. வாரத்துல 4 டிக்கெட் அவுட் ஆயிருது. அப்புறம் எதுக்கு இந்த ஷோ நடத்தணும்? ஆல்ரெடி ஈத்து மூற லெவலுக்கு தான் இருக்கு அப்படின்னு நம்ம யாரும் கமெண்ட் பண்ற கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ஒரு பிட். இப்ப பிராங்க்குக்கு பிராங்க் மாதிரி ஆச்சு, சீரியஸான ஒரு விஷயத்தை ப்ரோமோல போட்ட மாதிரி ஆச்சு. அது என்ன அப்படின்னு கியூரியஸா நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு ஒரு காரணமாவும் ஆச்சு. பாத்தீங்களா மாமா, எங்க அம்மாவோட அறிவை நீங்க வந்து கூட பாருங்க. சம்பவங்களும் நடந்துச்சு அந்த வாரத்துல. அதெல்லாம் 1 by 1 பார்த்துடலாமா? அதுல ஃபர்ஸ்ட் வெல்கம் டு குக் வித் கோமாளி சீசன் 7 அப்படிலாம் நிறைய பேசிட்டே போவாங்க தெரியுமா. ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்டுக்கு அதெல்லாம் சொல்ல போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க யூசுவலாவே. அதுல இந்த வாரம் இந்த 6 10க்கு 10 அப்படின்ற பாட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கு நானும் டான்ஸ் ஆட போறேன்னு சொல்லி நம்ம ஒரு டான்ஸை போட்டாரு. எவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை. துபாயில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு, சென்னையில் க்ளவுட் கிச்சன் வச்சுருக்காரு, மாதம்பட்டிங்க ஒரு பிராண்டு, இந்த ஷோவுக்கு ஜட்ஜு, டிசைனாக பஸ்ஸு கண்ணாடியெல்லாம் மாட்டிக்கிட்டு வருவார். சின்ன குழந்தை மாதிரி ஆடுறாரு. அந்த என்ன வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனா ஏதோ ஒரு படத்தில் ரோபோ சங்கர் குழந்தை ஆடுவார்ல, ஏய் அவர் எம்எல்ஏடா, அவர் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி. எதுக்கு சார் ஆடுறீங்க? எபிசோடு பார்க்க மாட்டீங்களா? அது எப்படி வருதுன்னு டான்ஸ் கிளாஸுக்காவது போங்களே. என்ன சார் நீங்கள் பாருங்க, கை கால் ஊந்து நீ அடங்கல. நம்ம மாதம்பட்டி கேட்டரிங் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி சைக்கிள் செயின் ரிப்பேர் பண்ற சர்வீஸ் பார்த்துட்டு இருந்த பாரு. அப்ப உண்மையிலேயே நீ சைக்கிள் செயின் ரிப்பேர் பண்ற சர்வீஸ் வேலை பார்த்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டேனா? எனக்கு இந்த மொத்த குக் வித் கோமாளி செட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா? நம்ம ராமர் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி எபிசோட்ல அவர் பேசுறத பாருங்க, ஜாலியா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பொசுக்குன்னு உண்மையா சொல்லி என்னத்த உண்மையா சொல்லி கீச்சாரு அப்படின்னு கேக்குறீங்களா? இதோ உங்களுக்காக சீசன் பண்ணிருக்கே குக்கே இல்லாத இது மட்டும் கிடையாது, இந்த ஷோவை ஜட்ஜ ஒட்டு மொத்தமா எல்லாரையும் புடிச்சு கலாய்னு கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் குக்கர்லாம் கழுவி ஊத்துனார்ல, இப்போ புருஷன் பொண்டாட்டியே வந்தா அதுல புருஷன் இல்ல பொண்டாட்டி 2 பேர்ல ஒருத்தரை கூட்டு போய் மேல உட்கார வச்சிடறாங்க. அப்புறம் என்ன இதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க, அது கூப்பிடாமலே இருக்கலாம்ல அப்படின்னு பொசுக்கு நம்ம மைண்ட் வாய்ஸ் அவர் பேசிட்டாரு. 2 பேருக்கு சம்பளத்தை கொடுத்து ஒருத்தர் மேல உட்கார வைக்கிறீங்க. பட் இங்க குக்கர்லாம் கூட பரவாயில்லைங்க, டிஃபரெண்டா டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு பார்த்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து முட்டி முனறி கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க. அவங்கள ஒரு வாரமா வச்சிருங்க. ஆனா இந்த மாக்காப்பா ஆங்கரிங் மட்டும் பண்ணா பரவாயில்ல, அப்பப்ப ராமரை வச்சு காமெடி பண்றேன் அப்படின்ற மொக்கைகள்லாம் தனியா பார்க்கலாம். ஒரு 20 நிமிஷம் மாக்காப்பா மொக்க பண்றதை தாண்டி போன வாரம் ராமர் திருப்பி அடிச்சு விட்டாரு. உன்னை நான் கலாய்க்கிற மூட்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறதும் ஒரு வச்சு ராமர் வந்து வச்சு செஞ்சுட்டாரு. மாக்காப்பா வருதான் சொல்லணும். எபிசோடாவே அந்த அளவுக்கு தான் பண்றது காமெடி தான் அப்படின்னு நம்பிக்கிட்டே வாரம் பிளேட போட்டு அருன்னு இருக்கிறாரு. பச்சை கிளி ஏன் பச்சை சொல்லு தெரியல நான் சொல்றேன், ஏன்னா யாருமே வேக வைக்கல. அதுக்கு அங்கேயே நம்ம ராமர் ஒரு கவுண்டரை கொடுத்துருவார், நீ பண்றதுங்க சிரிப்பே வரலையா போய் அப்படின்னு இருந்தாலும் நான் எதையாவது போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருப்பாரு. ஏசி கொடுத்துருக்காங்க மேடம், சின்னதா அந்த காத்து வரும்ல அதை வெளியில வச்சு இருக்கிற அந்த கண்டென்சரை வந்து பத்திரா உள்ள போட்டாங்க. டேய் பேக்ல வா, இந்த பத்திரிகையில கடிச்சோக்கு எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா சார். இந்த மாதிரி பலது இருக்கு, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பட் அப்பேற்பட்ட ஆங்கரை புடிச்சு கலாச்சார பாருங்க நம்ம ராமர். எங்க ஒரு நிமிஷம், நீ கண்ணாடியை போட்டு அட்டையை பார்த்து படிக்கிறதுக்கு உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், உங்களுக்கு ஒரு பொழப்பு. தூக்க மாட்டீங்கடா. டேய் படா தள்ளி போய் உட்கார படா. அதெல்லாம் கேக்குறப்போ யாரியா நீ ஹாட்ஸ்டார்ல இந்த எபிசோட்லாம் வர்றப்போ கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கீழ இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் என்னென்னலாம் சொல்லி கழுவி ஊத்திருப்பாங்களோ மாக்காப்பாவை அதை அப்படியே கேட்ச் பண்ணி பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு போய் அங்க டெலிவர் பண்ணாரு. நம்ம மனசுல அந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் அவர் பேசுறதெல்லாம் கேக்குறப்போ. நாங்கெல்லாம் கெட்ட போட்டு விக்க மாட்டி எவ்வளவு 7500 ரூபாய் 7500 ரூபாய்
பின்ன அவர் சொல்ற மாதிரி கெட்ட போட்டு விக்க மாட்டி காமெடிக்குன்னு ஒரு ஸ்கிட்ட ரெடி பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அங்க இருக்கிற சிச்சுவேஷன் அண்ட் சம்பவங்களை வச்சு அவங்க ஏதாவது புதுசா காமெடி ட்ரை பண்ணி ஒரு நாள் சம்பளமா வெறும் 7500 ரூபா தான் கிடைக்கலாம். அதுலயும் 10% டாக்ஸுக்கு போயிடுது. மீதி எவ்வளவு வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா பூந்தமல்லி பாலத்துக்கு கீழே 60 ரூபா கண்ணாடி வாங்கி போட்டு வந்துட்டு அட்டையில இருக்கிறத படிச்சுட்டு உனக்கு ஒரு எபிசோடுக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பளமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாக்காப்பாக்கு 1.5 லட்சம் ரூபா சம்பளமா. அதுவும் இவர் பண்ற மொக்க காமெடிக்கு 1.5 லட்சமா. 10,000 ரூபாய் கொடுத்து சோயாவையே சும்மா நிக்க வச்சிடலாமே. சரி 1.5 லட்சத்துக்கு இவர் பண்ண காமெடி எல்லாம் வரிசையா பாப்போமா. ஆரம்பத்துல வந்ததே ஒரு நமக்கே 1/4 மணி நேரம் லேட்டா காமிக்கிறாங்க அப்படின்னா எடிட்லயே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் முன்னாடி போயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ எபிசோடுக்கு வந்ததே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் இவர் இங்கே மட்டும் இல்லை, நிறையா டைம் நிறையா ஷோவில் வந்து இந்த குக் வித் கோமாளி பல தரம் லேட்டாக வந்திருக்காருன்னு இவரும் ஜோயாவெல்லாம் இருக்கும்போது ஜோயா வச்சு ஷோ நடத்த முடியாதுல்ல. அதில் ராமர் ஒரு வாட்டி சொல்லுவார், கலாய்ப்பாங்க ராமர் இவன் எல்லாம் மறந்துட்டாங்க ஐயா, மனப்பாடம் பண்ண டயலாக் வேறு இங்கே பேசுகிற டயலாக் வேறுன்னு இவர் சொல்லுவார். ஆமாம் காலைல 8 மணிக்கு ஷோன்னு சொல்லிட்டு 1 மணிக்கு ஷூட்டிங் பண்ணால் மறக்காம பார்த்தா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 1 மணி ஆயிருக்கேன்னா ஐயா வர லேட்டு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் மொக்கை இதோ உங்களுக்காக. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆடு திருடுவாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு நீ 1/2 மணி நேரம் கழிச்சே வந்து. ஆக்சுவலி இவர் விஜய் டிவியோட சீனியர் ஆங்கர். அதனால புதுசா வந்த ஜூனியர்ஸ் அண்ட் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்க கோமாளிஸ் ஆங்கர்ஸ் எல்லாருமே லைட்டா இவங்களுக்கு பயப்படுறது சகஜம் தான். ஏன்னா விஜய் டிவில மட்டும் கிடையாது, ஐடி கம்பெனில, கவர்மெண்ட் ஆபீஸ்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல எங்க போனாலும் சீனியாரிட்டிக்கு தான் முதல் உரிமை. அப்போ ஜூனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சீனியர் சூற மொக்க காமெடி அடிச்சா கூட அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்போம். ஐயா மாக்காப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கலாம், சீனியாரிட்டியாக இருக்கலாம், மற்றவங்கெல்லாம் பயப்படலாம். ஆனால் ராமர் அவரோட சீனியருங்க. மாக்காப்பா பயந்து தான் ஆகணும். மாக்காப்பா யாருன்னே தெரியாத காலகட்டத்திலாம் ராமரை பற்றி சிரிச்சிட்டு இருந்த குரூப். வெளியே அப்படி சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள நமக்கு தெரியும் இந்த இழவு கருமாந்தனால காமெடியா அப்படின்னு மைண்ட் வைஸ் ஓட்டிக்கிட்டு அதேதான் இங்கேயும் நடக்குது. சோ இவர் என்னதான் மொக்க போட்டாலும் அங்க இருக்கிற புகழ், இந்த குறைஷி, இன்னும் ஒரு சில ஜூனியர் கோமாளிஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்கள சிரிச்சு காப்பாத்தி விட்டுறாங்க. ஆனா ராமர் அப்படி கிடையாது. என்ன நீ கலாய்க்கிறியா, நீ எல்லாம் என்ன கலாய்க்கலாமா அப்படின்னு திருப்பி கவுண்டரை போட்டு விட்டுருவார். உதாரணத்துக்கு இதை பாருங்களேன். கற்பூரம் ஏத்திட்டு கும்பிட்டுட்டு அதை அணிச்சு மறுபடியும் பாக்கெட்ல போட்டு விக்கிறார். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இதெல்லாம் கேட்டு உங்க யாருக்காவது சிரிப்பு வந்துச்சா? ஆனா இதையும் ஒரு காமெடி நம்பி அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேங் சிரிச்சது பாத்தீங்களா, அவங்க மூஞ்செல்லாம் கொஞ்சம் ஒரு பீஸாவது உண்மையா சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுல இந்த அரவிந்த் மூஞ்ச பாருங்களேன். நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வேற ஒண்ணு வர்றதுக்கு தான் முக்குவோம், ஆனா சிரிப்பு வர்றதுக்கே இன்னும் முக்கரா இருப்பாரு. இந்த ஸ்ரேயான்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சிரிக்கிறாங்கன்னு பச்சையா தெரியுது. நம்ம சித்து நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல போ அப்படின்னு சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சு மனசுக்குள்ள அசிங்கமா திட்டிட்டு இருக்காரு. சரிடா சிரிப்பு வரல மாமா. கோபப்படாத, சிரிச்சா அழகா இருக்கு. சிரிப்பு வரலமா. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கதான் நம்ம ராமர் ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. அத நீங்களே பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சும்மா ஏதோ ஆங்கர் அவர் இருக்க சொல்றாரு, ஒரு கையை தட்டு. உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. சரி நமக்கு தான் வரலையே, அவரை விட்டு வேற ஏதாவது போவோம், இல்ல ஜோயாவை மாதிரி அமைதியா இருந்துருவோம் இல்லாம நான் ராமரை கலாய்க்காம விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் புடிச்சு கலாய்க்கிறானா இவர். எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியா நீ அப்படின்னு அந்த மனுஷனும் புடிச்சு கலாய்ச்சி தான் விட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் திருந்தாம பயவுல கலாயின்ற பேர்ல மொக்கைய போட்டு தள்ளுன்னு தள்ளுது. ஆடு ஜீவிதம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடு ஓனர் எது இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எல்லாத்த விட அல்டிமேட் என்ன தெரியுமா, அடுத்து ஒரு காமெடி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ராமரை கூப்பிட்டு, மேடம் இந்த செஃப் ஆஃப் த வீக்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏசி கொடுப்பாங்க தெரியுமா கோமாளிக்கலாம், அதை இந்த ராமர் வாங்கிட்டு போய் ஏசியை வெளியே வச்சுட்டு அந்த சின்னதா கேப் இருக்கும் தெரியுமா, காத்து வருமே ஏசில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஊந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காத்து வரும்ல அதை வெளியில வச்சு பெருசா இருக்கிற அந்த கண்டென்சரை வந்து பார்த்தா உள்ள போட்டு ஒண்ணு ராமரை கலாய்க்கணும் அப்படின்றதுக்காக வராத சிரிப்பை வர வச்சு வேணும்னே சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இந்த பீஸ் எனக்கு இந்த இப்ப நீங்க சொல்ல இதெல்லாம் நேர்ல போய் பார்க்கணும்னு இருக்கு. எப்படி இவங்க கஷ்டப்பட்டு சிரிக்கிறாங்க, என்ன ஏது ஆடியன்ஸுக்கு இடம் இருக்காங்க இல்ல, ஆடியன்ஸுக்கு இடம் இல்லை, சும்மா ஏதாவது டெக்னீஷியன் மாதிரி போனா அந்த சைட்ல நிக்கலாம். ஏன்னா இப்ப அந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்ம எபிசோட்ல பார்க்கும்போதே சிரிப்பு வரல. அங்க வந்து டைரக்டர் மைக்ல கத்துவாரு அது இதுன்னு அவ்வளவு டிஸ்டர்பன்ஸுக்குள்ள நேச்சுரலா எப்படி சிரிப்பு வர்றதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வம்.
சான்ஸ் கிடைச்சா சும்மா எட்டி நின்று பார்க்கணும். அந்த மொக்க என்னன்றது நமக்கு புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் எப்படியோ சிரிச்சு நம்மள சமாளிச்சு காப்பாத்தி விட்டாங்கப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கணும்ல. அதை விட்டு எல்லாரும் சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்ல வந்த காமெடியை சொல்லி முடித்தே தீருவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி பேலன்ஸ் மொக்கைய போட்டு முடிச்சுது. ஏசி ஆன் பண்றதுக்கு வெளியில போயிட்டு ஆன் பண்ணிட்டு வராம ஓகே நாங்க வேணா ஒரு ராமரோட ஓகேக்கு வந்ததுதான் உண்மையான சிரிப்பு. பண்ணிக்கிட்டுங்களா? சரி விடுங்க, இவரை பத்தி பேசியே கிட்டத்தட்ட 8-9 நிமிஷத்துக்கு மேல வேஸ்டா போயிடுச்சு. அடுத்து நம்ம புகழோட சம்பவத்தை நான் பாப்போமா? சமீபத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருந்தார். அது நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு கருத்து. அது நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னதை விட நம்ம புகழ் சொல்றப்பதான் ரொம்ப நல்லா புரிஞ்சு. அதை நீங்களே கேளுங்க. உலகத்துல நமக்கு பிடிக்காதவங்களுக்கு எது பண்ணாலுமே பிடிக்காது. நமக்கு பிடிச்சவங்களுக்கு எது பண்ணாலும் பிடிக்கும் நினைச்சு பழகுறது முட்டாள்தனம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? 7 சீசன் இப்பதான் எனக்கே நீ புரியுது. முட்டாள் தானடா. எதுக்கு எல்லாரும் 2 சொல்றாருன்னு தெரியல. அப்படி என்னடா சொல்லிட்டே பயபுல உசுர கொடுத்து எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்குது. பொசுக்குன்னு இந்த அம்மா புடிச்ச முட்டாள்னு சொன்னது மட்டும் இல்லாம சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க. அந்த கண்கொள்ளா காட்சி உங்களுக்காக. நீ முட்டாள் தானடா. மேடம் அந்த ரோஜா மேடம் சிரிக்கிறத பார்க்கும்போது கடுப்பா இருக்குதுங்க. ஒருத்தங்களை எரிச்சல் விட்டும் போது நம்ம சிரிப்போம். எனக்கு இந்த எபிசோட்லயே நினைச்சு சிரிச்சது வந்து ராமர் புகழுக்கு வச்சிருந்த ஒரு நகைச்சுவை தான். யூஸ்வலா ராமர் உள்ள வந்தா புகழ் அவங்க எல்லாம் கலாய்ப்பாங்கல்ல, அவரோட கெட்டப்பு அவரோட மிமிக்ரி எல்லாத்தையும். புகழ் வந்து நம்ம காளி மாதிரி ஒத்த கை இல்லாம வர்றாரு, எட்டு வர்றாரு புகழ் வந்து. அப்ப எல்லாரும் வந்து என்ன பெட்ஷீட் போத்திருக்கீங்க நக்கல் பண்ணிட்டு. ராமர் வந்து ஐயா ஐயா அவரு பெட்ஷீட்டுக்குள்ள மறைவான் கைய வச்சுக்கிட்டு அவர் இடுப்பு அவரே கிள்ளிக்குவார். ஐயோ எனக்கு அது நினைச்சு பாக்குறேன். என்னடா எல்லாரும் ராமரை இத்தனை மாசமா கலாய்ச்சிக்கிட்டே இருந்தீங்க, ஒரு எபிசோடுனாலும் வச்சு செஞ்சாரா? அப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் உண்மையிலே என்ன சொன்னாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்களேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும் நினைக்கிறது முட்டாள்தனம். இந்த டைலாக சொல்லதான் நீங்க அந்த முக்கு அவர் எல்லாத்தையும் 2 சொல்றாரு. பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? பட் புகழ் ரொம்ப பாவம்பா. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல எல்லாம் சிங்கிள் பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல புருஷ பொண்டாட்டிய கூட்டு வந்துட்டாங்க. சோ என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணி அண்ணாக்க பாத்துட்டு இருக்கிறப்போ ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதயம் முரளி டீம் உள்ள வந்துச்சு. அதுல வேற 2 ஹீரோயினா, ஒன்னு பிரீத்தி, இன்னொன்னு நம்ம காயடு லோகர். சொல்லவா வேணும்? இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல மட்டும் குறைஞ்சது ஒரு 10 தடவை போய் கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம எதையாவது ஒன்று பேசி விட்டு டச் பண்ணிட்டு ஓடி வந்துடும். பொம்பளை வெறி முடிச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கெஸ்ட் எல்லாம் கோமாளிஸ் என்னென்ன கெட்டப் போட்டு வந்திருக்காங்கன்னு அவங்களா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கெட்டப்ல அவங்க ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் பேசி காமிச்சாங்க. அதுல நம்ம குறைஷி தில்லுமுள்ளு சூப்பர் ஸ்டார் கெட்டப் போட்டு வந்தாரா, அந்த கெட்டப்ல வந்து ஒரு சில டைலாக் பேச பிரீத்தி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க தில்லுமுள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. சோ குறைஷி போய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க தேங்க்யூ அப்படின்னு கை கொடுத்தாரு. இப்ப இதுக்கும் புகழுக்கும் என்ன சம்பந்தம்? குறைஷி கை கொடுத்தாரு அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்றதுக்காக கை கொடுத்தாரு. ஆனா இந்த புகழ் நான் கூட நைஸுங்க, நான் கூட நைஸ் அப்படின்னு போய் கை கொடுத்துட்டு இருக்காரு. நான் ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புட்டு சுத்தி நேரம் எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிறேன். ஆனா இந்த கையாடு பைப்புல ஒரு குதூகலமா போயிட்டு இருக்க குடும்பத்துல கும்மி அடிக்க பார்த்துச்சு. உங்க எல்லாருக்குமே சித்து அண்ட் ஸ்ரேயாவை நல்லாவே தெரியும். அவங்க புருஷன் பொண்டாட்டி. ஆனா அது நம்ம கையாடுக்கு தெரியாது இல்லையா? இந்த ஷோல என்ன பண்றாங்க, ஒண்ணு புருஷன் இல்ல பொண்டாட்டி யாரையாவது சமைக்க விட்டு ஒருத்தவங்களை கூட்டு போய் பால்கனில மேல உட்கார வச்சிடறாங்க. அப்படி சமைக்கிறவங்க கூட ஒரு கோமாளி விட்டதுனால முன்ன பின்ன இந்த ஷோவை பார்த்துருந்தா பரவாயில்ல. எதர்ச்சியா ப்ரமோஷனுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஸ்ரேயா சமைச்சிட்டு இருக்கிறப்போ பக்கத்துல இந்த விக்கி சிவா ஐ எம் ஸ்டில் சிங்கிள் நோ மேரேஜ் அப்படின்னு ஃபீல் பண்ணி காயடு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நோ மேரேஜ்? எஸ். வாட்ஸ் யுவர் நேம்? கல்யாண சுந்தரம். புகழெல்லாம் போடுறான், நம்மளும் ஒரு சில பிட்டுகளை போடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த அம்மா என்ன சிங்கிள் சொல்லிட்டு இருக்க, உன் பொண்டாட்டி தான் ஒரு பக்கத்துல அப்படின்னு ஸ்ரேயாவை பார்த்து கேட்டுருச்சு. ஆக்சுவலி காய்டு ஹி இஸ் சிங்கிள். What single? This is your wife. இத கேட்ட ஸ்ரேயாக்கு வேணா அது காமெடியா இருந்திருக்கலாம், உந்து சிரிச்சிருக்கலாம். ஆனா அழகான பொண்டாட்டியை கட்டிய கணவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் தன்னோட பொண்டாட்டியை வேற ஒருத்தனோட லிங்க் பண்ணி விட்டு சும்மா சொன்னா கூட அது எவ்வளவு வலிக்கும் என்று. கரெக்டா சித்து? Bye.
இதை கேட்ட உடனே நம்ம சித்துவுக்கு சம கடுப்பானா வெளி காமிச்சுக்காம ஏமா நீ அவன் பக்கத்துல நிக்காத ஓரமா போய் நில்லு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ அவன் பக்கத்துல நிக்காத, நீ வந்து சமைக்காம பாருங்க உட்காரு அப்பா. இப்படி சோறதுக்கு இறக்கி எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, உண்மையா மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன். கோமாளி மட்டும் இங்க இல்ல அப்படின்னா இந்த ஷோ இத்தனை சீசன் வந்திருக்குமா? அப்படி இருக்கிறப்போ பேருக்கு தான் ஜட்ஜி, ஷோக்கு பிரியாரிட்டி வைஸ் பார்த்தா அவங்க எல்லாம் லாஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் கோமாளி, அதுக்கப்புறம் எடிட்டர்ஸ். நல்லா போற டாப் குக்கு டூப் குக்குக்கே 2 பேர் தான் சார் ஜட்ஜி. இங்க முத 2 பேர் இருந்தாங்க, அப்புறம் 3 பேர், அப்புறம் 4 பேர். அடுத்த சீசன்ல குக்கு 5 பேர், ஜட்ஜி 10 பேர். இவங்க சும்மாவே இருக்காங்கன்னு நம்ம சொல்லிதான் நம்மளும் இப்ப இன்னொன்னு பாருங்க, இந்த கோமாளிஸை பத்தி பெருமையா பேசுறீங்க, ஓகே, அவங்க தான் அந்த ஷோவை கொண்டு போறாங்க. ஒரு கோமாளியை பார்த்தா மட்டும் அவனை யாராவது போட்ட அட்டிங்க சார் அப்படிங்கிற மாதிரி எரிச்சல் வருது. அந்த ஆள் செய்யற வேலையெல்லாம் இந்த விக்கி சிவா ஒரு வேலையும் பண்றது இல்ல, வாங்குற சம்பளத்துக்கு நகைச்சுவை பண்றானா அதுவும் பண்றது இல்ல, சும்மா ஓபி அடிச்சுக்கிட்டு பார்க்க எரிச்சல் ஆகுது. கண்டென்ட் கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி பண்றாரு. இவர் பார்த்தாரு நம்ம வந்து இந்த சீசனுக்கு அப்புறம் பெர்மனன்ட் ஆயிடணும், இந்த புகழ் சுனிதா அவங்கள மாதிரி நம்ம பெர்மனன்ட் ஆகணும்னா நம்ம கண்டென்ட் கொடுக்கணும், இவங்க எலிமினேட் ஆனால் ஆகட்டும் அப்படின்ட்டு வேலையும் செய்யறது இல்லை. சும்மா ஆளுங்களோட டிஷ்ஷில் போய் நிறுத்தி கலந்து விடுறது, இல்லாட்டி கலந்துட்டேன்னு பொய் சொல்லி ப்ராங்க் பண்ணி டைமை இழுத்து விடுறது அப்படின்னு பார்த்தாலே அட்டிக்கணும் போல ஒரு மூஞ்சி. மற்ற ஷோல எல்லாம் வரும்போது நல்லா இருந்தது, இதுல வந்து ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இல்லன்னு வெச்சுக்கோங்களேன், ஈவன் கோமாளி எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது இன்னும் நெக்ஸ்ட் லெவல் காமெடியை கொண்டு போறது இந்த எடிட்டர்ஸ் தான். அடுத்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ற கண்டஸ்டன்ட்ஸ், லாஸ்டா இந்த ஜட்ஜஸ். இப்போ ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆரம்பத்துல இந்த ரோஜாமா போட்டு ராமரை புடிச்சு கிளின்னு கிழிச்சிட்டு நான் கோச்சிட்டு போறேன்ற மாதிரி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாமு அப்பா இருக்காரு, அவரும் ராமரை புடிச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின மௌன நான் வெளியே போயிடுவேன். அவங்க பேசுறதுனாலதான் ஷோவே போறேன்னா போங்க, எங்களுக்கு இருக்கவே இருக்காரு மாதம்பட்டி. அதுதான் பேசாத அப்படின்னு. இப்ப ராமரும் பேசலன்னு வைங்க, என்னத்த பாக்குறது? உங்க பூச்சி விழுந்த சாப்பாடை நீங்க டேஸ்ட் பண்ணீங்க, அதை உட்காந்து பாக்கணுமா? நாங்க வாங்க சார் பெஸ்ட். நீங்களும் வெளியே போயிட்டீங்கன்னு வச்சீங்களேன், ஒன்னும் பெரிய மாற்றம் இருக்காது. இதோன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்குதான் இத்தனை ஆள் இருக்காங்களே. சோ நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காக்கே போயிருங்க சிவாஜி. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பட் இந்த புகழ் பண்ணதுல முக்கியமா ரொம்ப கடுப்பான விஷயம் ஒண்ணுங்க, அங்க சீஃப் கெஸ்ட்னு எல்லாரையும் வர வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் இவருக்கு ஃப்ரெண்ட்லியோ அது அடுத்த விஷயம். இந்த மாதிரி ஒரு ஷோக்கு ப்ரமோஷனுக்கோ கெஸ்டாவோ ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம பரிதாபங்கள் சுதாகர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு போல இருக்கு, அதனால அவர் வந்திருந்தாரு. அவரை கூப்பிட்டு உன்னெல்லாம் யார் கெஸ்ட்னு வர சொன்னது? 4 பேர் தான் கெஸ்ட், நீ வெளியே போ அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலே ஒரு படத்துக்கு 4 பேர் தான் கூப்பிடுங்க தம்பி, நீ கிளம்பலாம். என் ஃப்ரெண்ட் வேணாம் எனக்கு மத்தவங்க. அது என்ன தெரியுமா, பரிதாபங்கள்ல குக்வித் கோமாளி எல்லாம் எப்படி கலாச்சிருப்பாங்கன்னு பார்த்துருப்பாங்களா? இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க டிவிலன்னு, குக்வித் கோமாளி மனுஷன் பாப்பானா அதை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து 2 பேரும் போய் உள்ள இருக்காங்க. அப்போ இதுதான் சான்ஸ் வரும்போது கலாய்க்கிறாங்க. பட் நீங்கள் திராவிட கலாய்ச்சிருக்கலாம், அவர் கெஸ்ட்டாக வந்திருக்காருல்ல. அதுவும் எதுக்கு இந்த டீமை தாங்க கெஸ்ட்டாக வந்த டீமை போட்டு இவ்வளவு வேலை வாங்கினது, ஜூஸ் புழிஞ்சு கொடு அது பண்ணி கொடுன்னு. புகழோட ஒருத்தர் அந்த கெஸ்ட்ல இருந்து ஒருத்தரை போய் அவங்க டீமுக்கு நீங்க கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு சுதாகரை கூப்பிட்டதுக்கு, சுதாகர் பொம்பளை இல்லையா, அதனால எனக்கு அவன் வேணாங்கிறாரு. அவருக்கு லேடிஸ் தான் வேணும்னு ஒரு சண்டை போட்டு ஒரு லேடியை தான் கூட்டு போனா அந்த ஆளு. வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்லை, மற்றவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பு தான். காமெடியிலயும் ஒரு சில வரைமுறைகள் இருக்கு, ஒரு சில லிமிட்ஸ் இருக்கு. இவர் பண்றது காமெடி அப்படின்னு இவர் நினைச்சா ஆப்போசிட்ல இருக்க அந்த ஒரு பர்சனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒன்ஸ் அப்பான் அ டைம் KPYல உங்க காமெடி சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி வெளியே அமிச்சாங்க. ஆனா இப்போ அவங்களோட ஒரு சில டெம்ப்ளேட்ஸை தான் காமெடியாவே யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மூவி ப்ரமோஷனுக்கு ஒன் ஆஃப் த செலிபிரிட்டியா அவர் வந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ என்னதான் உங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் ஆன் கேமரால இப்படிலாம் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க பண்ணது பேர் காமெடி கிடையாது, இன்சல்ட்டிங். எப்படி பெண்கள் கெஸ்டா வந்தா அவங்களுக்கு கை கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியுதோ, அதே மாதிரி ஆண்கள் கெஸ்டா வந்தா அவங்களை இன்சல்ட் பண்ண கூடாதுன்றது உங்களுக்கு தெரியணும் மிஸ்டர் புகழ். அதை கொஞ்சம் கத்துக்கோங்க. அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பால் சாரதி. சரி, இந்த எபிசோட் பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆமா, கருத்து ஏதோ இவங்கள கழுவி ஊத்திருக்கே சேர்ந்து அப்படியே அப்படின்னு வருவம் தான் வந்தேன். இவங்களுக்கு கருத்து ஒரு கேடு.
ஆனால் ஒன்றுங்க எப்படி இருந்த ஷோ தெரியுமா? இப்போ இவங்களும் கெட்டு போயிட்டாங்க சார். இது டாப் குக்கு டூப்புக்கெல்லாம் இந்நேரம் வந்திருக்கணும், வரவும் மாட்டேங்குது. வருமா என்னன்னு கூட தெரியல. ஆரம்பத்துலலாம் குக் வித் கோமாளி சாட்டர்டே சண்டே வந்தாலே உட்காந்து பார்த்து ஃபன் பண்ணி, பாலா வந்து இன்னைக்கு யார் யார் எப்படி எப்படி கலாய்க்க போகிறாரு, பாலாலாம் வந்து மினக்கட்டு கவுண்டர்ஸ் எல்லாம் யோசித்து எழுதி மனப்பாடம் பண்ணி மினக்கட்டார் அந்த இதுக்காக. அது இப்போ கூட யூடியூப்பில் அப்பப்போ ஏதாவது போர் அடிக்கும் போது குக் வித் கோமாளி பாலா காமெடின்னு போய் அடித்து அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போயுமே. ஆனால் இப்போ வந்து சீசன் 7 காமெடிகள் அப்படின்னு அடிக்கணும்னு தோண மாட்டேங்குது. இருந்தால் தானே அது யூடியூப்பில் இருக்கு. ஜெய் 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 மீடியா மேஷன் இருக்கிற வரைக்கும் இருந்தது ஒழுங்க நாசமாக்கிட்டாங்க. எனிவேஸ் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.